தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு எப்படி அது அரைவாச்சு அந்த விஷயம்? தனுஷரை தான் சொல்லணும். தனுஷரை தான் நாங்கள் படமும் கிட்டே இருந்தோம், லைக் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருந்தோம். பட் அந்த டைம் கிடைக்கவே இல்லை. கரெக்டாக அந்த ராயனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டைம் கொடுத்தாரு. ஸோ அவரே டேரக்ட் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப டபுள் ஹாப்பி அதில். ஸோ அதில் ஆரம்பிச்சு தான் ஆகஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ படம் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஷூட்டே முடிஞ்சிச்சு. கொஞ்சம் 10-20% தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ சார் வந்து பயங்கரமாக எடுத்துருக்காரு. அதான் இந்த காஸ்டிங் சொல்லும் போதே அதுவும் இந்த டைட்டில் வந்து சார் சொன்ன கால் தான். ஓகே, ஏன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, ராயனுக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் யோசிக்கும். பட் சார் இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னார். சார் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். பட் பார்த்தா டைட்டில் தான் பெரிய ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் டைட்டிலுக்கு. ஓகே, ஸோ எல்லாமே சாரோட டிசிஷன் எல்லாமே. அதுக்கான காஸ்டிங் இப்போ நித்யா மேனன் வந்து திருச்சிட்டபலம் ஹிட்டுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கரெக்டாக அப்புறம் நேஷனல் படம் வாங்கினாங்க. கரெக்ட். ஆமாம், திருச்சி நித்யா மேனன், அருண் விஜய் சார் என்ன பண்ணுறாரு, அப்புறம் சத்யராஜ் இருக்காங்க, அப்புறம் ராஜ்கிரண் சார். ராஜ்கிரண் சார் இருக்காரு. பெரிய கஷ்டம் அது. ஓகே, இப்போ ஷாலினி பாண்டே இருக்காங்கலாம். ஆமாம், அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. ஓகே, நான் அருண் விஜய் சார் படத்தில் வில்லனா பண்ணுறாருன்றது இப்போ அஃபிஷியலாக நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் அந்த போஸ்டர் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அவர் எப்படி இந்த இதுக்கு கொண்டு வந்தீங்க? இல்லை தனுஷாரோட சாய்ஸ்? தனுஷரோட சாய்ஸ். ஓகே, அவர் தான் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொன்னார். சாருக்கும் அருண் விஜய் சாருக்கும் தனுஷரோட ரொம்ப ஒர்க் பண்ணணும் ஆசை. ஓகே, நல்லா ஒர்க் பண்ணாங்க. செம்ம காம்போ இருக்கும். அது நல்லா அந்த ஃபேஸ் ஆஃபே பயங்கரமாக இருக்கும். சூப்பர். ஓகே, ஏன்னா ஒரு ரூரல் சப்ஜெக்ட் தேனியில் தான் ஃபுல்லாகவே எடுத்துருக்காங்க சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே அவுட்டோர் தான் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் மட்டும் அவுட்டோர் ஃபாரின் ஒரு அப்ராட் ஷெட்யூல் மட்டும் இருக்குது. அது மட்டும் முடியல. ஓகே, மற்றபடி தேனியில் தான் எல்லாமே ஷூட் பண்ணோம். எல்லாம் சூப்பராக வந்துருக்கு. அவரும் ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட். லைக் எப்படின்னா தினைக்கும் 2 கால் ஷீட் ஒர்க் பண்ணி அங்கேயே ஷூட் பண்ணி ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் சாருமே. ஓகே, அன்றைக்கெல்லாம் அந்த ஷூட் முடிஞ்சு அப்படியே அடுத்த நாளே அவர் அப்படியே அடுத்த ஷூட்டிங் அப்படியே ஹிந்தி படத்துக்கு போயிட்டார். ஓகே, இவர் ஆனந்தல் ராய் படத்துக்கு போயிட்டார். அப்படியே டெல்லி போயிட்டார். நைட் ஷூட் முடிக்கிறார். அப்படியே கால் அடுத்த ஃப்ளைட் டெல்லி, அங்கே அப்படியே ஷூட் ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அவ்வளோ அப்படியே பேக் டு பேக் வேலை செய்கிறார். அவர் மாதிரி ஒரு காலிக்கு யாராலையுமே முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ எப்போ படம் ரிலீஸ்? ஏன்னா ஏப்ரல் 10 கொஞ்சம் போஸ்ட் பண்ணாகுதுன்னு தகவலாக வருது. ஆமாம், ஏன்னா 10% மட்டும் ஷூட்டிங் இருக்குது. அதனால தான். ஸோ கரெக்டாக பண்ண அவசரப்பட வேணாம், நல்ல படம் வந்துருக்கு, ஏன் அவசரம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுவோம். இதுதான். ஓகே, ஸோ நாங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கூடிய சீக்கிரம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். நல்ல உடனே வந்துடும். 10 days. ஓகே, ஓகே.